இந்த ஜாய்ஃபுல் விசேயோட ஆன்லைன் சர்வீஸ்க்கு உங்கள் எல்லோரும் நாங்கள் அன்போடு வரவேற்கிறோம். நம்ம எல்லோரும் ஒன்று கூடி நம்ம தேவன் நம்ம ஆராதித்து நம்ம அவரை தொழுவோம். இப்பொழுதும் சிஸ்டர் வனிஷா அவர்கள் வேதத்திலிருந்து ஒரு பகுதியை எடுத்து வாசிப்பார்கள். சங்கீதம் 103. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் உன் அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து உன் நோய்களையெல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. ஆமேன். இப்பொழுதும் சிஸ்டர் எஸ்தர் அவர்கள் ஜெபிப்பார்கள். அன்புள்ள தகப்பனே, ஸ்தோத்திரிக்கும் துதிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே, இந்த வேலை கூட ஏசப்பா தகப்பனே, இந்த ஜூம் மூலியமாக பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிங்க ஏசப்பா. ஆண்டவரே ஏசப்பா, இந்த ஆன்லைன் சர்வீஸ் ஆசீர்வதிங்க ஏசப்பா. தொடக்கம் முதல் முடிவரையும் கத்தில் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. இது மூலியமாக பார்த்துட்டு இருக்க ஒவ்வொருவங்களுக்கும் ஏசப்பா ஆண்டவரே நீரே ஆண்டவரே வழிநடத்துங்க ஏசப்பா. அப்படி செய்தவனுக்காக கூட நன்றி. நீர் எங்களை பாதுகாத்துக்கொள்ளுங்க. வழிநடத்துமே பிரேசன் பிதாவே. ஆமேன். அமேன். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் உற்சாகமாய் தேவனை ஆராதிக்கலாம். நம்முடைய தேவனின் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா. அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் நம்மளை தாங்கி வழிநடத்தி வருகிறது. அந்த மேலான கிருபையை நம்ம போற்றி உற்சாகமாய் கரங்களை தட்டி ஒரு பாடலை பாடலாம். ஹல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் காலையில ஏசப்பா புதிதாய் பொழிகிற நம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்போ ஒவ்வொரு நாளும் எங்களை தாங்குகிற எங்களை நடத்துகிற ஆண்டவரே நாள் மட்டும் எங்களை தாங்கி நம்முடைய கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே எங்கள் நம்பிக்கையாக
ஆண்டவரே எங்கள் மறைவிடமாக எங்கள் உறைவிடமாக இருக்கிறவரே அப்பாவை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். நாங்கள் 100% உண்மையே நம்புவோம் ராஜா. ஆராய்ந்து முடியாத அற்புதங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிற எங்கள் நல்ல தேவ நீர் அல்லவோ அப்பா. ஆண்டவரே உண்மையே எங்கள் நம்பிக்கையாய் கொண்டு உண்மையே நாங்கள் நம்பி இருப்போம் தகப்பனே. நம்மளோடு சேர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகலிடமே உமக்கு ஸ்தோத்திரம். நான் உற்சாகமாக கரங்களை தட்டி பாடுவோமா? என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். என் நம்பிக்கையே உமக்கு ஸ்தோத்திரம், என் புகழிடமே உமக்கு ஸ்தோத்திரம். உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. உம்மைத்தான் நான் நம்பியிருக்கிறேன், அற்புதங்கள் எனக்கு செய்யுங்கப்பா. என் நம்பிக்கையே உமக்கு
ஹalleluya ராஜா ஏசப்பா. ஆண்டவரே அப்பா, நீங்கள் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிறீங்க. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீங்கள் எங்களோட புகலிடமாக இருக்கிறீங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, உண்மையை நாங்கள் நம்பி வந்திருக்கிறோம். அப்பா, உண்மை நோக்கி பார்க்கும் ஜனங்கள் ஆண்டவரே அப்பா ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை என்று நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. ஆண்டவரே அப்பா, உம்மை நோக்கி பார்க்கும் முகங்கள் பிரகாசம் அடையும் என்று நீங்கள் சொல்லியிருக்கீங்க ராஜா. இந்த வேலையிலும் ஆண்டவரே அப்பா, யாரெல்லாம் ஆண்டவரே வெட்கப்பட்டு தலைகுனிந்து ஆண்டவரே அப்பா உம்மை நம்பி உம்மிடத்தில் வந்திருக்கிறார்களோ அவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவரே அப்பா நீங்கள் தொடுங்க. ஆண்டவரே அப்பா, அவங்களோட முகங்கள் பிரகாசம் அடையவும் ஆண்டவரே அப்பா அவங்களோட தலைகள் நிமிர்த்தப்படவும் ஆண்டவரே நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. ஆண்டவரே அப்பா, நாங்கள் எங்கே தலை குனிந்தோமோ அந்த இடத்துல எங்களோட தலையை நிமித்துகிற தேவனாய் நீர் இருக்கிறீர். அப்பா, நீர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ண முடியாத அதிசயங்களும் செய்கின்ற தேவனாய் இருக்கிறீர் ராஜா. உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை நாங்கள் துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, உம்மை அல்லாமல் ஆண்டவரப்பா எங்களை ஆண்டவரப்பா உயர்த்தின ஆண்டவரப்பா ஒருவராலும் கூடாது தகப்பனே. உம்மை போல் வேறொரு தெய்வம் இல்லை ராஜா. ஆண்டவரப்பா, உம்மை போல் எங்களை நேசிக்க, உம்மை போல் எங்களை ஆண்டவரப்பா அரவணைக்க, உம்மை போல் ஆண்டவரப்பா எங்களை காத்துக்கொள்ள ராஜா ஒருவரும் இல்லை தகப்பனே. நாங்கள் உம்மை நம்பி வந்திருக்கிறோம், உம்மை நோக்கி பார்க்கிறோம். அப்பா, எங்களோட முகங்கள் பிரகாசமடைய செய்யுங்க. நாங்கள் வெட்கப்பட்டு போகாதபடிக்கு தகப்பனே எங்களோட தலைகளை நீங்கள் நிமிர்த்துங்க ஆண்டவரே. நீங்கள் உதவி செய்யுங்க ராஜா. உங்களோட கரங்களில் ஆண்டவரப்பா முற்றிலுமாக எங்களை தாழ்த்துக்கிறோம், ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஆன்லைன் சர்வீஸை பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் கூட நீங்கள் ஆசீர்வதிங்க. தொடக்கம் முதல் முடிவரை ஆண்டவரப்பா நீர் எங்களோட கூட இருந்தமைக்காக, உங்களுடைய பிரசன்னம் எங்களோட கூட இருந்தமைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. நீர் மாத்திரம் உயர்ந்திருப்பீராக, மகிமைப்படுவீராக. இப்ப இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறேன் வேண்டுகிறேன் ஜெனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காணொளியை காண்கின்ற அனைவரையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. நாம் தேவ செய்திக்குள்ளாய் கடந்து போவோம். அன்புள்ள இயேசுவே, நீர் எங்களோடு கூட பேசும்படியாக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். சங்கீதம் 34வது அதிகாரம் 4வது வசனம். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். அல்லேலூயா. நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்கள் ஆக்கிவிட்டார். இந்த சங்கீதக்காரன் சொல்வது என்ன தெரியுங்களா? அவன் பயத்தில் இருந்த போது கர்த்தரை தேடினானாம். கர்த்தர் எல்லா பயத்துக்கும் அவனை நீங்கள் ஆக்கிவிட்டாராம். இதுதான் அந்த சங்கீதக்காரன் சொல்லுகிற ஒரு வார்த்தையாகும், ஒரு சாட்சியாகும். அல்லேலூயா. கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. இந்த வசனத்திலே 3 காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஒன்று, நான் கர்த்தரை தேடினேன். 2வது, அவர் எனக்கு செவி கொடுத்தார். 3வது, என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்கள் ஆக்கிவிட்டார். நான் கர்த்தரை தேடினேன். கர்த்தரை தேடுவது என்று சொன்னால் கர்த்தரை நோக்கி பார்ப்பது, கர்த்தரை நோக்கி கூப்பிடுவது, கர்த்தரை நோக்கி விண்ணப்பிப்பது, கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்வது, கர்த்தரை நோக்கி நாம் கெஞ்சுவது, இதெல்லாம் கர்த்தரை தேடுகிற ஒரு காரியம். கர்த்தரை நோக்கி பார்ப்பது, கர்த்தருடைய வார்த்தைகளை நினைவு கூறுவது, அவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் நினைவு கூறுவது, இதெல்லாம் கர்த்தரை தேடுவது. கர்த்தரை தேடுவோம் என்று சொன்னால் நாம் கர்த்தரை துதிப்போம், ஸ்தோத்திரிப்போம், அவரை ஆராதிப்போம், அவரை நோக்கி பேசுவோம். நிறைய காரியங்கள் நம்ம ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம், அவர் செய்த நன்மைகளுக்காக நன்றி செலுத்துவோம். இதெல்லாம் கர்த்தரை தேடுகிறதிலே அடங்கியிருக்கிறதா இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே நம் கண்கள் எப்போதும் கர்த்தரையை நோக்கி இருக்கட்டும். இந்த பூமியிலே நமக்கு நாம் வாழும் இந்த உலகத்திலே எத்தனை வித பயங்கள், வேலை ஸ்தலத்துல பயம், நாம் நம்முடைய சரீரத்தை குறித்த பயம், வியாதியை குறித்த பயம், மரணத்தை குறித்த பயம், பிள்ளைகளை குறித்த பயம், எதிர்காலத்தை குறித்த பயம், முதுமையை குறித்த பயம், இப்படியா ஏராளமான கடன் பிரச்சனையால் வருகின்ற பயங்கள், இது மாதிரி நிறைய பயங்கள். நாம் எப்படி நாம் சந்திக்க போறோமோ, இது என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ என்று உங்களுக்கு கவலையை விட பயங்கள் அதிகமாகி இருக்கிறது. பயம் இருக்கும்போது நாம் சோர்ந்து போகிறவர்களா இருக்கிறோம். பயம் என்பது பிசாசினுடைய ஆயுதமாய் இருக்கிறது. இதோ ஒரு மனிதனை வீழ்த்த வேண்டும் என்றால் அவனுக்கு பயம் வரும் என்று சொன்னால் நிச்சயமாய் அவன் சோர்ந்து போவான், அவன் பலவீனம் அடைவான், நம்பிக்கை அற்று போவான், அவனுடைய வாழ்க்கையானது வெறுமையாய் போகும், உடைந்து போவான்.
இந்த சூழ்நிலையில தான் பிசாசு அவனை என்ன செய்கிறான், தனக்கென்று பயன்படுத்திக் கொள்கிறான். தவறான பாதையிலே அவனை வழிநடத்துவான். அவனுக்கு மூட நம்பிக்கைகளை கொடுப்பான். அவிசுவாசமான வார்த்தைகளை கூறும்படியாய் செய்வான். அவனுக்கு விரோதமாய் அவன் சாபமிட்டுக் கொள்ளும்படியாய் செய்வான். யாரோடும் கூட அன்பாய் இருக்குவோ அல்லது மற்றோடு கூட ஐக்கியமா இருக்கிறதோ தடை செய்வான். மற்றவருடைய ஆலோசனையை கேட்கவும் தடை செய்வான். பயத்தை அவன் உருவாக்குகிறவனாய் இருக்கிறான். ஆகினாலே நாம் அவனுடைய தந்திரங்களுக்கு நாம் ஆளாகக்கூடாது. ஆண்டவரை நாம் தேடுவோம் என்று சொன்னால் அவர் நமக்கு செவி கொடுப்பார் நிச்சயமாய். அருமையான தேவ பிள்ளைகளே, எல்லா சூழ்நிலையிலும் எந்த பிரச்சனையோ அல்லது சந்தோஷமோ சமாதானமோ எதுவாக இருக்கட்டும், எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை தேடுங்கள், நன்றி செலுத்துங்கள், துதியுங்கள், ஸ்தோத்திரியுங்கள், விண்ணப்பியுங்கள். பிரச்சனையா இருந்தால் கர்த்தரை நோக்கி கண்ணீரோடு கூட நீங்கள் முறையிடுங்கள், கூப்பிடுங்கள். கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாய் உதவி செய்வார். அவர் செவி கொடுக்கிற தேவனாய் இருக்கிறார். மனுஷன் செவி கொடுக்க மாட்டான், ஆனால் கர்த்தரோ செவி கொடுப்பார். உன் ஜெபத்துக்கு நிச்சயமாய் பதில் அவரிடத்திலிருந்து கிடைக்கும். கர்த்தருடைய நாம் மகிமைப்படுவதாக. அப்பொழுது உன்னுடைய எல்லா பயங்களும் நீங்கி போகும். ஏனென்றால் கர்த்தர் உனக்கு ஆதரவாய் நிற்பார். கர்த்தர் உனக்கு துணையாய் இருப்பார். கர்த்தர் உனக்கு உனக்கு உன்னோடு இருந்து உன்னை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே இன்றைக்கு எத்தனை குடும்பங்கள், எத்தனை ஆத்துமாக்கள் உடைந்து போயிருக்கிறது தெரியுமா? இந்த பயத்தினாலே. கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக. நாம் வேதத்திலே வாசிக்கிறோம், விசுவாசிக்கிறவன் பதறான். நம்ம வாழ்க்கையில கர்த்தர் மேல விசுவாசமா இருந்தா எல்லா சூழ்நிலையும் நம்ம எதிர்த்து நிற்க முடியும். அதை நாம் நிச்சயமா நம்ம பயப்பட மாட்டோம், சோர்ந்து போக மாட்டோம், திகில் அடைய மாட்டோம். ஏன்னா ஜெகோவா ஜாயிரே என்னோடு கூட இருக்கிறார். என் இயேசு என்னோடு கூட இருக்கிறார். அவர் என்னை கண்மணி போல பாதுகாக்கிறார். என்னை அவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறார். என்னுடைய மதில்கள் அவர் முன்பாய் இருக்கிறது. அவர் அக்னி மதிலாய் என்னை சூழ்ந்து வருகிறார். அவருடைய தூதர்கள் என் பாதம் கல்லில் இடராதபடி என்னை ஏந்தி கொண்டு போகிறார்கள். பொல்லாப்பு எனக்கு நேரிடாது, வாதை என் கூடாரத்தை அணுகாது. அல்லேலூயா. நாம் இப்படியாய் அநேக நம்ம காரியங்களை நாம் அவரை குறித்து அறிந்திருக்கிறபடியினாலே நாம் தைரியம் கொண்டு வாழ்கிறவராய் இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆகினாலே விசுவாசிக்கிறவர்கள் நிச்சயமா எதை குறித்தும் பயப்பட மாட்டார்கள். அவர்கள் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாய் இருப்பார்கள். என்னதான் அவங்களுக்கு பிரச்சனை வந்தாலும் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடு ஜெபத்தோடு ஆண்டவருக்கு தெரியப்படுத்துவார்கள். அப்போது ஆண்டவர் அவர்களுக்கு புத்தி கெட்டாத சமாதானத்தை கொடுத்து ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. நாம் வேதத்திலே பார்க்கும் பொழுது அநேக வசனங்கள் பயப்படாதே பயப்படாதே என்றுதான் இருக்கும். அல்லேலூயா. ஃபியர் நாட் என்றுதான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு வசனம், எல்லாருக்கும் பிடித்தமான ஒரு வசனம் உண்டு. அதுதான் ஏசாயா புஸ்தகம் 41 அதிகாரம் 10 வசனம். நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். திகையாதே, நான் உன் தேவன். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். அல்லேலூயா. இதுல 5 காரியங்களை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். பாருங்க, முதலாவது அந்த வசனம். அல்லேலூயா. அந்த வசனத்தை வாசிக்கும் போது யாரா இருந்தாலும் சரி, அவர்களுக்குள்ளாக நிச்சயமா ஒரு நம்பிக்கை, விசுவாசம், ஒரு தைரியம் உருவாகிடும். படிக்கும் போதே வந்துவிடும். 2வது காரியம் பாருங்கள், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன் என்று சொன்னால் தனித்தவனுக்கு கர்த்தர் சொல்லுகிறார். அதுவும் பயந்து தனித்து போய் இருக்கிறான். பாருங்க, என்ன செய்யுதுன்னு தெரியாத, எனக்கு ஆதரவே இல்லாம இருக்கிறேன், நான் தனியமையா இருக்கிறேன், எனக்கு உதவி செய்வார் யாரும் இல்லையே, நான் என்ன பண்ணுவேன், ஏது தனிமையில் இருக்காங்க பாருங்க, தனித்தவனா இருக்காரு பாருங்க. அவனுக்கு ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. நம்ம 13வது வசனத்தை அதே 41:13 நீங்கள் வாசிச்சீங்கன்னா ஏசாயால, அவர் உன் கரம் பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்கிறார். அல்லேலூயா. ஒரு தனிமையானவனுடைய கரத்தை பிடித்து, என்ன செய்து அறியாதிருக்கிறவனுடைய கரத்தை பிடித்து, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறார். 2வது காரியம், திகையாதே, நான் உன் தேவன் என்று சொல்லுகிறார். தவிக்கிறவனுக்கு, கன்ஃபியூஸ்ட்,
அதாவது குழப்பமான ஒரு சூழ்நிலையில என்னன்னு எதுன்னு தெரியாது இருக்கிறவனுக்கு, அப்படி இருக்கிற சூழ்நிலை அவனுக்கு ஒரு பயம் வரும் பாருங்க, கன்ஃபியூஷன், அதாவது கலங்கம், அவனுக்குள்ள குழப்பங்கள் ஏற்படும் போது அவனுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாம ஒரு பயம் ஏற்படும் பாருங்க. அந்த சூழ்நிலையில தான் அவர் சொல்வாரு, டூ நாட் கன்ஃபியூஸ், நான் உன்னுடைய தேவனாய் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், குழம்பி தவிக்காத மகனே, நான் உன் தேவன், உன் அருகில் தான் இருக்கிறேன், பயப்படாத, எதுக்கு குழம்புற, ஏன் கலக்கமாடி, ஏன் கன்ஃபியூஸ் ஆகுற, பயப்படாதே என்று நம்மை என்ன செய்கிறார், தைரியப்படுத்துகிறவராய் இருக்கிறோம். மூன்றாவது காரியம் நாம் பார்க்கிறோம், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஒருவனுக்கு பயம் வந்துருச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன், அவங்க கால்கள் எல்லாம் தள்ளாட ஆரம்பிக்கும், ஒரு ஷிவரிங் ஆரம்பிச்சிடும். பயம் வந்தாலே அவனை அறியாதவே உள்ளான மனிதன் கூட ஆடி போய் விடுவான். வெளியான மனிதனை சொல்லவே தேவையில்லைங்க. அவனுடைய முகமெல்லாம் மாறிவிடும், முகம் நாடி மாறிவிடும், அவன் பேச்சு எல்லாம் மாறிவிடும், நடைகள் எல்லாம் மாறி, முழங்கால் எல்லாம் தள்ளாட ஆரம்பித்து விடும் பயம் வரும் பொழுது. ஆனா ஆண்டவர் அந்த பயப்பட்டு இதோ தள்ளாடுகிறவனை பார்த்துதான் சொல்லுகிறார், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம். நான்காவது ஒரு காரியம் பாருங்க, என் நீதியின் வலகரத்தினாலே உன்னை தாங்குவேன். ஆம், பயந்து தத்தளிக்கிறவனுக்கு, கர்த்தர் உதவியற்றவனுக்கு, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கிறான் பாருங்க, அவனுக்கு ஆண்டவர் சார் நீதியின் வலகரத்தினாலே உன்னை தாங்க, உன்னை இனிமேல் தாங்க போற மகனே, உன்னை தாங்க போகிற மகனே. ஹல்லேலூயா. ஆகினாலே இந்த காணொலியை காண்கின்றோர் உங்கள் வாழ்க்கையில எதையாவது குறித்து பயத்துல, திகில்ல, ஐயோ நான் தனிமையா இருக்கிறேனே இருந்துச்சு, அல்லது பயத்துல நடுங்கி தவித்து கொண்டு இருக்கிறீர்களா? இன்னைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றார், நீ பயப்படாதே, நான் உன்னுடன் இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலகரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மாத்திரமல்ல, உன் வலது கரத்தை பிடித்து அவர் உனக்கு துணை நிற்கிறாராம். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவரை நோக்கி பாருங்க, எந்த சூழ்நிலை நீங்க எப்படி இருந்தாலும் பயம் உங்களை விட்டு அகன்று போகட்டும். அல்லேலூயா. இந்த சர்வ வல்ல தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே எசையா 40:13 படியாக, உன் தேவனாயிருக்கிற கர்த்தராக நான் உன் வலது கையை விடுத்து பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லுகிறேன். அல்லேலூயா. தேவன் நம்மோடு கூட பேசுறாருங்க. அல்லேலூயா. சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். உன் வலது கரத்தை பிடித்து நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஆண்டவர் நம்மோடு பேசுகிறார். அல்லேலூயா. இன்னும் 41:14 எல்லாம் வாசித்தீங்கன்னா, ஏசாயா புத்தகத்துல 14, யாக்கோபு என்னும் சிறு பூச்சியே, இஸ்ரவேலின் சிறு கூட்டமே, பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன், இதோ போரடிப்பதற்காய் உன்னை தெரிந்து கொண்டேன், உன்னை புதிதும் கூறுமில்ல எந்திரமாக்குகிறேன், நீ மலைகளை மிதித்து நொறுக்குவாய், குன்றுகளை பததுக்கு ஒப்பாக்குவாய், அவைகளை தூற்றுவாய், காற்று அவைகளை அடித்து கொண்டு போகும், சொல் காற்றோ பறக்கடிக்கும், நீயோ கர்த்தருக்குள் களி கூர்ந்து இஸ்ரவேல் பரிசுத்தருக்குள்ளாய் மேன்மை பாராட்டுவாய் என்று அந்த வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. சிறு பூச்சி போல நீங்கள் இருந்தாலும் சரி, ஒரு சிறு கூட்டமா இருந்தாலும் சரி, நான் கொஞ்சம் ஜனமுடையவன், என்னால என்ன சாதிக்க முடியும் ஐயா, நான் ஒரு தனிமையானவன், அது கூட நான் ஒரு பராக்கிரமசாலி இல்லை, ஒரு சின்ன பூச்சி மாதிரி இருக்கிறேன், ஒரு தெல்லு பூச்சி மாதிரி இருக்கிறேன், யாரு கண்ணில் கூட படாத ஒரு பூச்சி மாதிரி இருக்கிறேன். இன்னும் கேட்டா அந்த புல்லுல இருக்கிற அந்த பூருக்கு பாருங்க, அந்த பூல இருக்கிற பூச்சி மாதிரி யாரு கண்களுக்கு தெரியாதவனாய், அடையாளம் காணப்படாதவனாய் நான் இருக்கிறேன் என்று சொல்லி உங்களுக்குள்ள உங்களையே தாழ்த்தி கொண்டு இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தரே படைத்தார். புல்லில் இருக்க அந்த பூச்சியும் கர்த்தர் தான் படைத்திருக்கிறார். அந்த டைனோசர் இருந்தாலும் அவர் தான் படைச்சார். யானையும் தேவன் தான் படைச்சார். சிங்கத்தையும் அவர் தான் படைச்சார். அல்லேலூயா. கிதியோனை பாருங்க, மீதியானவர்களுக்கு பயந்து, மீதியான் தேசத்து ஜனங்களுக்கு பயந்து, மீதியான் தேசத்தின் சேனைகளுக்கு பயந்து அவர் என்ன செய்கிறார், நைட்ல போரடிச்சுட்டு இருக்காரு. அப்ப கர்த்தர் அவனுக்கு முன்பாக தோன்றி, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார், நீ இருக்கிற பலத்தோடு போ என்று சொல்லி அந்த மீதியானவரை ஒரு மனுஷனை முறியடிப்பது போல் நீ முறியடிப்பாய் என்று வாக்கு பண்ணுகிறார். அல்லேலூயா. பயந்து நடுங்கி கொண்டு இருக்கிறான். இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில பயந்து நடுங்கி இரவுல தூக்கம் வராது இருக்கீங்களா? என்ன செய்யுதுன்னு தெரியாம இருக்கிறீங்களா?
உங்கள் பயத்தை நீங்குவதற்காக நீங்கள் ஏதாவது வேண்டாத குடிப்பழக்கத்திலையும் அல்லது சினிமாவிலையும் மற்ற ஏதாவது காரியத்திலும் நீங்கள் ஈடுபட்டு அந்த பயம் நீங்கும் என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ? முடியாது. அது உங்களை விட்டு போகாது. ஏன்னா பிசாசனுடைய ஆயுதம் அது. உன் பலவீனத்தை அவன் அறிந்திருக்கிறான். ஆகையினாலே உன் பலவீனமான உன்னை அவன் என்ன செய்கிறான்? சோதித்து பார்க்கிறவனாய் இருக்கிறான். ஆனால் உன் பலவீனத்திலே கர்த்தர் உனக்கு பலனாய் இருக்கிறார். ஆகினால் தான் கிதியோனை பார்த்து சொல்லுகிறார், பராக்கிரமசாலியை கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார், நீ இருக்கின்ற பலத்தோடு போ, அனுப்புகிறவர் நாளல்லவா என்று சொல்லி அனுப்புகிறார். ஏன் இதை உங்களுக்கு சொல்றேன் தெரியுங்களா? அந்த மீதியான் தேசத்தாரை பார்த்து அந்த எப்படியாய் கிதியோன் பயந்து கொண்டு இருந்தானோ, இன்னைக்கு இந்த உலகத்துல நாம் பயந்து கொண்டுதான் ஜீவிச்சு அநேக காரியங்களை குறித்து பயந்துட்டு இருக்கிறோம். நீ எத்தனையோ காரியங்களை இழந்து போயிருக்கலாம், கொள்ளையாடி கொண்டு போயிருப்பான் பிசாசு. ஆனாலும் கூட இன்னைக்கு ஆண்டவர் சொல்றார், பயப்படாதே என்று சொல்லுகிறான். பராக்கிரமசாலியே, நான் உன்னோடு கூட, நீ கோழையா கூட இருக்கலாம், நீ பலவீனமா இருக்கலாம், ஆனா கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீதான் பலவான். ஹல்லேலூயா. உன்னை பராக்கிரமசாலி என்று சொல்லி அழைக்கிறார். கர்த்தருடைய நாம் மேம்படுவதாக எசேக்கியாவோட வாழ்க்கையை எடுத்துக்கொள்ளுங்களேன். அவன் வாழ்க்கையில சீரியர்கள் அவனை சூழ்ந்து கொள்ளும் போது அவனை எந்தெந்த விதத்துல எல்லாம் அவனை ரொம்ப கேவலமா பேசினாங்க அவனை. ஆனாலும் கர்த்தரை அவன் தேடினான். கர்த்தரை தேடும் போது கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார். அல்லேலூயா. ஆண்டவர் தாமே தம் தூதனை அனுப்பி அவனுக்காக யுத்தம் செய்தார். இன்னைக்கும் உங்க வாழ்க்கையில கர்த்தர் உங்களை பலவீனன் என்று நீங்க நினைக்காதீங்க. கர்த்தர் உங்களை பலவீனனாய் பார்க்கவில்லை, உன்னை பலவானாதான் பார்க்கிறார். ஏன்னா கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். உலகத்தில் இருக்கிற பெரியவரான தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களுக்கு யுத்தம் செய்கிறவர். நீங்கள் சும்மா இருந்தா போதும், அவர் கூட இருந்தா போதும், நீங்க மிச்சம்லாம் அவரை பார்த்துக்குவார். அல்லேலூயா. ரெண்டாவது ஒரு காரியம், வியாதி வந்துருச்சு, சாக போறா, ஆண்டவரும் சொல்லிட்டா, நீ சாக போற, வீட்டுக்காரங்க ஒழுங்குபடுத்திக்கொள். அவனுக்கு எவ்வளவா மரணத்தை குறித்த பயம், ஒரு அச்சம் எல்லாம் வந்திருக்கு இல்லைங்களா? வாலிப வயது அவனுக்கு. ஒரு வயதானவனாய் இருந்தா பரவாயில்ல, ஒரு வாலிப வயதில் இருக்கும் மரணம் என்று சொல்லும் போது எவ்வளவு அச்சப்படுவான். அப்போ ஆண்டவரை நோக்கி கண்ணீர் விட்டு கதறும் போது ஆண்டவர் உடனடியாய் அவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு பயத்தை நீக்கிறது மாத்திர கர்த்தர் சொல்லுகிறார், உன்னோட ஆயுசு நாட்களை நான் 15 வருஷம் நான் கூட்டி கொடுக்குறேன். அப்போ அப்படின்னா ஆயிடுச்சு, அவன் வியாதி நீங்க போயிடுச்சு, சுகமாயிட்டான், ஆயுசு நாட்கள் பெருகி போச்சு. கர்த்தர் சொல்றாரு, இந்த நகரத்துக்கு நான் ஆதரவாய் இருப்பேன் என்று சொல்லுகிறாரு. நீ பாரு, நீ 3ஆம் நாள் ஆலயத்துக்கு போவ என்று சொல்லுகிறாரு. சூரிய பாகை இதோ 10 அது நமக்கு என்ன பின்பாக திரும்பும் என்றெல்லாம் சொல்லுகிறாரு. அல்லேலூயா. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. யோசபாத் வாழ்க்கை கூட ஏற்றுக்கொள்ளுங்களேன். அவனுக்கு மும்முனை தாக்குதல் ஏற்படுகிறது பாருங்க. அமோனியர், மோவாபியர் அன்று சேயீர் தேசத்தார் 3 பேரும் மணலத்தனையா இருக்காங்க. இவன் சொல்ல, நான் கொஞ்சம் நேரமா இருக்கிறேன், நான் என்ன செய்யறது எனக்கு தெரியல, என்னது செய்வதென்று நான் அறியலையே என்று கர்த்தரை தேடுகிறான். கர்த்தரிடத்துல தன் பயத்தை ஒப்பு கொடுக்கிறான். கர்த்தரை நோக்கி ஜெபிக்கிறான். கர்த்தர் செவி கொடுக்கிறாரு. அவனுக்கு சொல்றாரு, பயப்படாத, நான் எல்லாத்தையும் பார்த்துன்னு இருக்கேன் சொல்லி. அது பாருங்க, அவன் ஆண்டவரை துதியின் குழுவை நிறுத்தி வைத்தான். ஆண்டவர் பயத்தை நீக்கப்பட்டாரு. அந்த 3 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் என்ன செய்யுங்க, அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டு செத்தே போயிடும். இவங்க போயிட்டு அங்க போய் கொள்ளையாடி கொண்டு வராங்க. அதுதான் பெராக்கா என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. நினைவே மக்கள் கூட பாருங்க, அவங்களுக்கு இது மாதிரி தீர்க்கதரிசனம் உரைக்கப்பட்டது, நினைவே கர்த்தர் அழிக்க போறான்னு சொல்லும் போது அவங்க எவ்வளவு பயந்துட்டாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. புறஜாதி மக்கள் தான், ஆனாலும் கூட ஆண்டவருடைய அந்த தீர்க்க தரிசனத்துக்கு அவங்க பயந்து அந்த வார்த்தை கேட்டு உடனடியா எல்லாரும் என்ன செஞ்சாங்க, உபவாசம் இருந்தாங்க. ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்தாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். ஆடு மாடு முதல் கொண்டு உபவாசம் இருந்துச்சான். கர்த்தர் என்ன செஞ்சாராம், அதை நினைவே அழிக்கவில்லையா. அந்த ஜனங்களுக்காக ரொம்ப மனசாகப்பட்டார். அல்லேலூயா. ஆகினாலே ஆண்டவர் தாமி நம்ம கர்த்தரை நோக்கி தேடும் போது, கர்த்தரை நோக்கி ஜெபிக்கும் போது, கர்த்தரை நோக்கி வேண்டும் போது, கர்த்தரை நோக்கி கெஞ்சும் போது, கர்த்தருக்கு முன்பாக விழுந்து கடக்கும் போது, கர்த்தர் முன்பாக மனம் திரும்பும் போது, கர்த்தரை முன்பாக நம்ம கண்ணீர் விடும் போது நிச்சயமாய் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அல்லேலூயா. எல்லா பயத்தையும் நீக்கி நம்மை பலவானாய் மாற்றி காட்டுவார். அல்லேலூயா. அந்நாளுக்கு பாருங்க, எல்லாம் மாலடின்னு சொல்றாங்க. ஒரு பக்கம் கவலை,
என் வாழ்நாளெல்லாம் இப்படியே மலட்டிலேயே நான் மலட்டு தன்மையிலே போயிடும், பிள்ளை இல்லாதே செத்து போயிடணும். அவளுக்குள்ள ஒரு பயம். அதனால தான் அவன் தேவாலயத்துல போய் மனங்கசந்து அழுகுறான். அங்க இருக்கிற ஆசாரியன் போ, சமாதானத்துக்கு போ என்று சொல்லி அனுப்பிக்கிறான். கர்த்தர் நினைவுக்கு வந்தாராம். பாருங்க, கிங் மேகர் ஆகிய ஒரு குழந்தைய, சாமுவேல் என்ற குழந்தையை கொடுத்தார். அந்த குழந்தைய அந்த அம்மா ஆலயத்துல கொடுக்க கர்த்தர் மீண்டுமாய் அந்த அம்மாவுக்கு 5 குழந்தைகளை கொடுத்தார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகினாலே இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட நம்ம வரும்போது 2 பேரும் போய் ஜெபம் பண்ணாங்களாம். ஜெபாலயத்துல போய் ஜெபம். ஒருத்தர் சொல்றானா, ஆண்டவரே இந்த பாவி மீது கிருபையாயிரும் ஜெபிக்கிறேன். இன்னொருத்தர் சொல்றானா, நான் வாரமெல்லாம் உபாசம் இருக்கிறேன், தசமாம் கொடுக்கிறேன், காணிக்கை கொடுக்கிறேன், ஏழைகள் எல்லாம் உதவி செய்யற ஆண்டவரே, அந்த ஆயக்காரனை போல் நான் இல்லை என்று சொல்லி பெருமையா தேவனுக்கு முன்பா நிற்கிறான். கர்த்தர் அவனை அல்ல, எந்த பாவி தன்னை தாழ்த்தினானோ, கர்த்தரை நோக்கி கதறினானோ அவனை நீதிமானாய் மாற்றி அனுப்பினார். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில சங்கீதம் 64:1 பார்க்கும்போது சத்துருவால் வருகின்ற பயங்களும் உண்டு. சங்கீதம் 49:5 தீங்கு நாட்கள்ல வர பயமும் உண்டு. ஏசாயா 51:7 நிந்தனைக்கான ஒரு பயம், மக்களால் வருகின்ற பயம். இப்படிப்பட்ட பயத்தின் சூழ்நிலையில கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவராயிருக்கிறார். தேவனுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா? ஆபத்திலே உங்களுக்கு அனுகூல துணையுமா இருக்கிறார். பார்த்தீங்களா, தேவன் நமக்கு ஆபத்துல அனுகூல துணையாய் இருக்கிறார். ஆகினாலே அந்த தேவன் நம்ம அடைக்கலமும் பலனும் ஆபத்து காலத்தை அனுகூல துணையுமானவர் என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தர் தாமே பேதுரு முழுகிறான், தண்ணியில முழுகிறான். அப்ப கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான், லட்சியமானவரே என்று சொல்லி. கர்த்தர் அவனை விட்டுட்டாரா? முழுகி போக விட்டுட்டாரா? ஆண்டவர் முழுக விடல. இன்னைக்கும் ஆண்டவரின் பயத்துல முழுகி போய் இருக்கிற, பிரச்சனையில முழுகி போயிருக்கிற, நீ அதே ரீதியில என்ன செய்யுதுன்னு தெரியாம முழுகி கொண்டு இருக்க, முழுகிற ஒண்ணு ஆண்டவர் கைவிட மாட்டார். கர்த்தரை நோக்கி கூப்பிடு, கர்த்தரை நோக்கி தேடு. ஆண்டவரே நிறைச்சு யார் இருக்கலாம் ஆண்டவர் எனக்கு உதவி செய்ய தவிர எனக்கு யாரும் இல்லையா? ஆண்டவர் உடனடியாக உங்களுக்கு உதவி கரம் நீட்டுவார். அல்லேலூயா. தன்னுடைய அன்பின் கரத்தை நீட்டுவார், தன் அற்புத கரத்தை உனக்கு நீட்டுவார். அவர் வல்லமையின் கரத்தை உனக்கு நீட்டுவார், கிருபையின் கரங்களை உனக்காக நீட்டுவார். அல்லேலூயா. அது கடல் தான், நடுக்கடல் தான். ஆனாலும் கூட கர்த்தர் உன்னை கைவிடவே மாட்டார். அல்லேலூயா. இன்னொரு சமயம் அந்த எதிர்காற்று அதிகமாக வீசுகிற சீஷர்கள் கஷ்டப்பட்டு படகை இது பண்றாங்க, ஓட்டுகிறார்கள். அப்போ ஆண்டவர் அவங்க கஷ்டத்தை வேதனையை பார்த்து அவர் என்ன செய்யற, கடல் மீது நடந்து வரார். எல்லாரும் பயப்படுறாங்க, இது யாரோ தெரியல, ஆவியா இருக்குமோன்ற. அப்போது ஆண்டவர் இயேசு சொல்ல, நான் தான் என்று பயப்படாதிருங்கள், நான் தான். அல்லேலூயா. நீங்க கஷ்டப்படுறீங்க, வேதனைப்படுறீங்க, எல்லாத்தையும் தேவன் பார்க்கிறவராக இருக்கிறார். அவர் உங்களுக்கு உதவி செய்வார். உதவி செய்கிறது மாத்திரமல்ல, உங்கள் பயத்தை நீக்குவார். உங்களுக்கு அந்த காற்றையும் கடலையும், அந்த எதிர்காற்று, கடும் காற்றோ சொல் காற்றோ எல்லாத்தையும் அதட்டி அமைதல்படுத்தி விடுவார். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அதே சமயத்தில் இன்னொரு ஆண்டவர் படகுல படுத்திருக்கிறாரு. அப்ப பயங்கரமான ஒரு காற்று வீசுகிறது, கடல் கொந்தளிக்கிறது. அப்ப சீஷரெல்லாம் பயப்படுறாங்க. அவங்க, ஆண்டவரே உனக்கு கவலை இல்லையா, நாங்கள் மடிந்து போகிறோமே. அப்போது ஆண்டவர் ஏஞ்சி அந்த செய்கிறாரு, அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள்? அதற்கு முன்பாக காற்றையும் கடலையும் அதட்டிட்டு அதுக்கப்புறம் ஆகினால நம்ம பயப்பட, இயேசு நம்மோடு கூட இருந்தால், இயேசு நோக்கி நம்ம கூப்பிட்டா, இயேசு நம்ம தேடணும், நான் நிச்சயமா நமக்கு பயமே இல்லை. ஏன்னா அவர் நிச்சயமா நமக்கு செவி கொடுக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆகினாலே நம் துன்பத்தின் நடுவில் நம்ம வாழ்க்கையில இருக்கும்போது, முதலாவது பயத்தின் நடுவில் இருக்கும்போது நாம் முதலாவது செய்ய வேண்டியது கர்த்தரை தேட வேண்டும். கர்த்தரை தேடுவது என்ற bring the presence of the God. கர்த்தருடைய சமூகத்தை தேடு, அவருடைய பிரசன்னத்தை உன் மத்தியிலே கொண்டு வா. ஜெபி, கண்ணீர் வீடு, ஆண்டவரிடத்துல மனம் திரும்பு, ஆண்டவருடைய மனஸ்தாப்படு, அழு, துதி, ஆராதி. அவருடைய பிரசரம் மத்தியில வரும். அல்லேலூயா. ஆண்டவர் உன்னை காண்கணும். பூமி எங்க அவர் கண்கள் உலாவி கொண்டு இருக்கும். கூப்பிடும் சத்தத்துக்கு செங்கொடுக்காக இருப்பாரா? நிச்சயமா உதவி செய்வார். சங்கீதம் 97:5 சொல்லுகிறது, கர்த்தரின் பிரசனத்தினால் பர்வதங்கள் மெழுகு போல் உருகிற்று, சர்வ பூமியின் ஆண்டவருடைய பிரசனத்தினாலேயே உருகி போயிற்று. அல்லேலூயா. கர்த்தரை தேடுங்க, அவர் பிரசன்னத்தை வரும். வந்துச்சுன்னா உங்க பிரச்சனை எல்லாம் மலை போல இருந்தாலும் மெழுகு போல உருகி ஒன்றும் இல்லாது போய்விடும். அல்லேலூயா. 2வது, ஆண்டவர் என்ன செய்வார்? நீ கர்த்தரை தேடும் போது அவர் உனக்கு செவி கொடுப்பார். ஆண்டவர் உன் ஜெபத்துக்கு பதில் கொடுப்பார். அல்லேலூயா.
எல்லா பயம் உன்னை விட்டு விலகி போகும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் கர்த்தர் நம்மோடு கூட பேசியிருக்கிறார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்து என்னுடைய எல்லா பயத்துக்கும் என்னை நீங்களாக்கி விட்டார். நான் கர்த்தரை தேடினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார், என்னுடைய எல்லா பயத்துக்கும் நீங்களாக்கி விட்டார். Glory to God. கர்த்தருடைய இந்த காணொலியை பாருகிற அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. எந்த பயத்திலேயோ, எந்த கலக்கத்திலேயோ, எந்த தியல்லையோ, எந்த பிரச்சனையிலோ யார் எங்க இருந்தாலும் ஆண்டவரே, இந்த நாளிலே இந்த நேரத்திலே அவர்களுக்கு உதவி செய்து அவங்களை விடுவீங்க, ரட்சிங்க, ஆசீர்வதிங்க, உயர்த்துங்கப்பா. கிருபையா இரக்கமா இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவராய் இயேசு, இந்த காணொலியை ஆரம்பம் முதல் முடிவு வரைக்கும் ஆண்டவரை நீங்க கொடுத்த ஆசீர்வதித்திலே அதுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை காணிக்க கொடுக்கிற பிள்ளைகள் அனைவரையும் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரை யாரெல்லாம் ஆண்டவரை பலவீனமா சுகவீனமா இருக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. யாரெல்லாம் எதை குறித்து பயந்து அடங்கி கொடுங்க, எல்லா பயத்தையும் நீங்களாக்கி அவங்களுக்கு அனுகூல துணையா இருந்து நீங்க வழி நடத்துங்க. அவங்க ஏறெடுக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் கொடுங்கப்பா. இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்கள் மனவானே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் அன்யோன்யம், ஐக்கியம், சந்தோஷம், சமாதானம், ஆரோக்கியம், காவல், பாதுகாப்பு அனைத்தும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமீன், ஆமீன், ஆமீன். God bless you all. Praise the Lord.